கட்டுரை வாசிப்பு. கட்டுரை தலைப்பு: கட்சி நிறுவனமும் கட்சி இலக்கியமும். அக்டோபர் புரட்சியை தொடர்ந்து ருஷ்யாவில் சமூக ஜனநாயக பணிக்கு தோன்றியிருக்கும் புதிய நிலைமைகள் கட்சி இலக்கியம் குறித்த பிரச்சனையை முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. சட்டவிரோதமான பத்திரிகைகள், சட்டப்பூர்வமான பத்திரிகைகள் என்னும் பாகுபாடு நிலப்பிரபுத்துவ எதேச்சதிகார ருஷ்யாவின் சகாப்தத்தினது அந்த சோகமிக்க பாரம்பரியம் மறையத் தொடங்கியிருக்கிறது. இன்னமும் அது மடிந்துவிடவில்லை, இல்லவே இல்லை. நமது தலைமை அமைச்சரின் கபட நாடக அரசாங்கம் இன்னமும் தாண்டவமாடி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இஸ்வெஸ்தியே சவைத்தா ரபோச்சி தொப்தத்தாவ் சட்டவிரோதமான முறையிலேதான் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றுக்கு தடை விதிக்கும் இந்த அசட்டு முயற்சிகள் அரசாங்கத்தை மானமிழக்கச் செய்கின்றனவே ஒழிய, தார்மீக வழியில் அதற்கு மேலும் பல உதைகள் விழச் செய்கின்றனவே ஒழிய வேறு பலன் தரவில்லை. சட்டவிரோதமான பத்திரிகைகள், சட்டப்பூர்வமான பத்திரிகைகள் என்னும் பாகுபாடு இருந்து வந்த வரையில் கட்சி பத்திரிகைகளா, கட்சி சார்பில்லா பத்திரிகைகளா என்கிற பிரச்சனை மிகவும் சுலபமாகவும் மிகவும் பொய்யான சிதைவுற்ற முறையிலும் தீர்மானிக்கப்பட்டு வந்தது. சட்டவிரோதமான பத்திரிகைகள் எல்லாம் கட்சி பத்திரிகைகளாய் இருந்தன. இவற்றை வெளியிட்ட நிறுவனங்களும் இவற்றை நடத்திய குழுக்களும் நடைமுறை கட்சி ஊழியர்களது குழுக்களுடன் ஏதேனும் ஒரு வழியில் இணைந்திருந்தன. சட்டப்பூர்வமான பத்திரிகைகள் யாவும் கட்சி சார்பில்லாத்தனமாய் இருந்தன. ஏனெனில் கட்சியை சார்ந்திருத்தல் என்பது தடைக்குட்பட்டதாக இருந்தது. ஆயினும் இந்த பத்திரிகைகள் ஏதேனும் ஒரு கட்சியை தழுவுகிறவையாகவே இருந்தன. இயற்கைக்கு முரணான கூட்டுகளும் விசித்திர சகவாசங்களும் தலைமறைவுக்காக வேண்டியிருந்த பொய்யான ஏற்பாடுகளும் தவிர்க்க முடியாதனவாய் இருந்தன. கட்சி கருத்தோட்டங்களை வெளிப்படுத்த விரும்பியோர் வலிந்து அனுசரிக்க வேண்டியிருந்த தன்னடக்கமும் தயக்கமும் இந்த கருத்தோட்டங்களின் நிலைக்கு உயராதோரும் உண்மையில் கட்சி ஆட்கள் அல்லாதோரும் ஆகியவர்களது முதிர்ச்சியில்லா சிந்தனை அல்லது நெஞ்சுறுதியின்மையுடன் இணைந்து கலக்கலாயின. மறைபொருளான மொழிக்கும் எழுத்துத்துறை அடிவருதித்தன்மைக்கும் அடிமையின் பேச்சுக்கும் சித்தாந்தத்துறை கொத்தடிமைத்தனத்துக்குமான கேடுகட்ட ஒரு காலம் அது. ருஷ்யாவில் உயிருள்ளவையும் புது மலர்ச்சி கொண்டவையுமான யாவற்றையும் நெறித்து திணறடித்த இந்த கொடுஞ்சூழ்நிலைக்கு பாட்டாளி வர்க்கம் முடிவு கட்டியிருக்கிறது. ஆனால் இதுகாரும் பாட்டாளி வர்க்கம் ருஷ்யாவுக்கு பாதியளவு சுதந்திரமே வென்றிருக்கிறது. புரட்சி இன்னும் நிறைவுற்றாகவில்லை. புரட்சியை தோற்கடிக்க இனிமேல் ஜாரிசம் போதிய பலமுடையதா இல்லை. அதே போதில் ஜாரிசத்தை தோற்கடிக்க இன்னமும் புரட்சி போதிய பலம் பெற்றாகவில்லை. பகிரங்கமான ஒளிவு மறைவில்லாத நேரடியான முரணற்ற கட்சி மனப்பான்மையானது தலைமறைவான இரகசிய இராஜதந்திர சூழ்ச்சிக்கார சட்ட முறைமையுடன் சேர்ந்திருக்கும் இயற்கைக்கு ஒவ்வாத இந்த இணைவு எங்கும் யாவற்றிலும் செயல்படும் ஒரு காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து வருகிறோம். இயற்கைக்கு ஒவ்வாத இந்த இணைவு நம்முடைய செய்தியேட்டிலும் தனது கைவரிசையை காட்டுகிறது. இடைநிலையான மிதவாத முதலாளித்துவ செய்தி ஏடுகள் வெளிவராமல் தடை செய்யும்படியான சமூக ஜனநாயக கொடுங்கோன்மை என்பதாய் திருவாளர் குட்சோவ் எவ்வளவுதான் நையாண்டி செய்த போதிலும் உண்மை என்னவெனில், ருஷ்யாவின் சமூக ஜனநாயக கட்சியினுடைய மத்திய ஏடாகிய புரோலிட்டரி போலீஸ் தாண்டவமாடும் எதேச்சதிகார ருஷ்யாவின் இழுத்து மூடி பூட்டப்பட்ட கதவுகளுக்கு வெளியேதான் இன்னமும் இருந்து வருகிறது. பாதியளவுக்கு நடைபெற்றிருக்கும் இந்த புரட்சி நாம் எல்லோரையும் புதிய வழிகள் யாவற்றையும் ஒழுங்கமைக்க உடனே வேலை தொடங்குமாறு வற்புறுத்துகிறது. இன்று இலக்கியமானது சட்டப்பூர்வமாய் வெளிவருவதும் கூட 9 பங்குக்கு கட்சி இலக்கியமாகிவிட முடியும். அது கட்சி இலக்கியமாகிவிடவும் வேண்டும். முதலாளித்துவ பழக்க வழக்கங்களிலிருந்து, லாபமடிக்கும் வாணிப நெறியிலான முதலாளித்துவ பத்திரிகைகளிலிருந்து, முதலாளித்துவ எழுத்துத்துறையோரின் தன்னல முன்னேற்ற நாட்டம், தனிநபர் மனப்பான்மை, உயர்குல பாங்குடைத்த அராஜகவாதம், லாப வேட்டை ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டு இவற்றுக்கு நேர்மாறாய் சோசியலிச பாட்டாளி வர்க்கம் கட்சி இலக்கியம் என்னும் கோட்பாட்டை முன்வைத்து இந்த கோட்பாட்டை வளர்த்து சென்று சாத்தியமான அளவுக்கு பூரணமாகவும் நிறைவாகவும் இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கட்சி இலக்கியம் என்னும் கோட்பாடு என்பதென்ன? சோசியலிச பாட்டாளி வர்க்கத்திற்கு இலக்கியமானது தனியாட்கள் அல்லது குழுக்கள் செல்வம் திரட்டி கொள்வதற்குரிய ஒரு சாதனமாய் இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல இக்கோட்பாடு. உண்மையில் இலக்கியமானது பாட்டாளி வர்க்கத்தின் பொது இலட்சியத்துக்கு சாராத ஒன்றாய் தனியால் முயற்சியாய் இருக்க முடியாது என்பதும் ஆகும். கட்சி சார்பில்லா மனப்பாங்குடைய எழுத்தாளர்கள் ஒழிக, இலக்கியத்துறை மனிதர்கள் ஒழிக, இலக்கியமானது பாட்டாளி வர்க்கத்தினது பொது இலட்சியத்தின் ஒரு பகுதியாய் இருக்க வேண்டும்.
தொழிலாளி வர்க்கம் அனைத்தின் அரசியல் உணர்வு கொண்ட முன்னணி படை அனைத்தாலும் இயக்கப்படும் தனி ஒரு மாபெரும் சமூக ஜனநாயக பொறியமைவை சேர்ந்த பல்சக்கரமும் திருகும் ஆகிவிட வேண்டும். ஒழுங்கமைந்த திட்டமிடப்பட்ட ஒருமித்த சமூக ஜனநாயக கட்சி பணியில் இலக்கியம் ஒரு கூறு ஆகிட வேண்டும். உவமைகள் எல்லாம் நொண்டிகள்தான் என்பது ஜெர்மன் பழமொழி. இலக்கியத்தை பல்சக்கரத்துடனும் உயிருள்ள ஒரு இயக்கத்தை ஒரு பொறியமைவுடன் ஒப்பிடுவது என்னுடைய உவமையும் இத்தகையதுதான். ஆவேசமான அறிவுத்துறையினர் சிலர் இப்படிப்பட்ட உவமை குறித்து ஆத்திரக்கூச்சல் எழுப்புவார்கள் என்பதை நான் அறிவேன். கருத்துகள் தங்குதடையின்றி களம்புகுந்து போராடுவதையும் விமர்சனம் செய்வதற்குரிய சுதந்திரத்தையும் இலக்கிய படைப்பு சுதந்திரத்தையும் இன்ன பிறவற்றையும் இது மதியாது கோபப்படுத்துகிறது என்றும் உயிரற்றதாக்குகிறது என்றும் அதிகார வர்க்க நெறிமுறையாக்குகிறது என்றும் இன்ன பலவாறாகவும் இவர்கள் கூச்சலிடுவார்கள். இப்படிப்பட்ட கூச்சல்கள் எல்லாம் உண்மையில் முதலாளித்துவ அறிவுத்துறையோரது தனிநபர் மனப்பான்மையின் ஒரு வெளியீடே அன்றி அதற்கு மேல் ஒன்றுமல்ல. இலக்கியமானது வேறு எதனினும் அரிதாக இயந்திரவியல் பாங்கிலான சீராக்கத்திற்கோ சரிமட்டமாக்குவதற்கோ உட்படக்கூடியது, பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கீழ்ப்படியும் விதிக்கு இணங்கக்கூடியது என்பதில் ஐயமில்லை. அதேபோல இந்த துறையில் அவரது தனிப்பட்ட முன்முயற்சிக்கும் தனிப்பட்ட விருப்ப போக்குக்கும் மற்றும் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் வடிவத்துக்கும் உள்ளடக்கத்துக்கும் நிச்சயமாய் அதிக வாய்ப்பும் வசதியும் அளிக்க வேண்டும் என்பதிலும் ஐயமில்லை. இவை யாவும் மறுக்க முடியாதவையே. ஆனால் இவை யாவும் தெளிவுபடுத்துவது என்னவெனில், பாட்டாளி வர்க்க கட்சியினுடைய இலட்சியத்தின் எழுத்துத்துறையை இயந்திரவியல் பாங்கிலே அதன் பிற துறைகளுக்கு முழு கொத்தாய் கொள்ளலாகாது என்பதே. இந்த உண்மை எழுத்துத்துறை பிரிக்க ஒண்ணாதபடி பிற துறைகளுடன் இணைந்து தவறாமலும் அவசியமாகவும் சமூக ஜனநாயக கட்சி பணியின் ஒரு கூறாகிவிட வேண்டும் என்கிற கோட்பாட்டை முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கும் அந்நியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் இந்த கோட்பாட்டை கொஞ்சமும் மறுக்கவில்லை. பத்திரிகைகள் பல்வேறு கட்சி நிறுவனங்களுடைய முரசங்கங்களாகிவிட வேண்டும். இந்த பத்திரிகைகளின் எழுத்தாளர்கள் நிச்சயமாய் இந்நிறுவனங்களின் உறுப்பினர்களாகிவிட வேண்டும். பதிப்பகங்களும் புத்தக கிடங்குகளும் புத்தக கடைகளும் படிப்பறைகளும் நூலகங்களும் இவற்றையொத்த நிலையங்களும் யாவும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாக வேண்டும். நிறுவன வழியில் ஒழுங்கமைந்த சோசியலிச பாட்டாளி வர்க்கம் இந்த வேலை அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும். அதன் முழு பரிமாணத்திலும் அதை மேற்பார்வையிட வேண்டும். ஜீவசக்தி வாய்ந்த பாட்டாளி வர்க்க இலட்சியத்தின் உயிர் அருவியை அதனுள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை விதிவிலக்கு ஏதுமின்றி பாய்ந்து பரவச் செய்ய வேண்டும். இவ்விதம் அது எழுதுவது எழுத்தாளரின் வேலை, படிப்பது வாசகரின் வேலை என்கிற அரை ஒப்பலாமவ் அரை கடைக்காரர் மனப்பான்மையிலான அந்த பழைய ருஷ்ய கோட்பாட்டின் வேர்களை அடியோடு கெல்லியெறிய வேண்டும். ஆசிய பாணியிலான தணிக்கை முறையாலும் ஐரோப்பிய முதலாளித்துவ வர்க்கத்தாலும் குலைத்து கெடுக்கப்பட்டிருக்கும் எழுத்து பணியை இவ்வாறு மாற்றியமைப்பது ஒரே அடியில் உடனடியாக செய்து முடிக்கப்படக்கூடும் என நாம் ஆலோசனை கூறவில்லை. ஒரே மாதிரியாய் வரையறுக்கப்பட்ட எவ்வகையான ஏற்பாட்டையோ ஒரு சில ஆணைகளின் மூலம் தீர்வு காண்பதையோ ஆதரித்து வாதாடும் எண்ணம் ஒருபோதும் எமக்கில்லை. தயாராய் முன்கூட்டியே வகுத்தமைக்கப்பட்ட திட்டங்கள் இங்கு சிறிதும் பொருந்தக்கூடியவை அல்ல. செய்ய வேண்டியது என்னவெனில், நமது கட்சி பூராவும் அனைத்து ருஷ்யாவின் அரசியல் உணர்வு படைத்த சமூக ஜனநாயக பாட்டாளி வர்க்கம் பூராவும் இந்த புதிய பணியை உணர்ந்து இதை தெளிவாய் வரையறை செய்து கொண்டு எங்கும் இதை நிறைவேற்ற முற்பட வேண்டும். பண்ணையடிமை தணிக்கை முறையின் சிறை கூடத்திலிருந்து வெளிப்பட்டு வரும் நாம் முதலாளித்துவ கடைக்காரருக்கு உரித்தான எழுத்துத்துறை உறவுகளின் கைதிகளாவதற்கு விரும்பவில்லை, கைதிகளாகவும் மாட்டோம். சுதந்திர பத்திரிகைகளை போலீஸிடமிருந்து மட்டுமல்ல, மூலதனத்திலிருந்தும் தன்னல முன்னேற்ற நாட்டத்திலிருந்தும் இன்னும் முக்கியமாய் முதலாளித்துவ அராஜகவாத தனிநபர் போக்கிலிருந்தும் விடுபட்ட சுதந்திரமான பத்திரிகைகளை நிறுவ விரும்புகிறோம். இவ்வாறே நிறுவவும் செய்வோம். கடைசியில் கூறப்பட்டது முரணரையாக அல்லது வாசகரை அவமதிப்பதாக தோன்றலாம். என்ன இது என்று அறிவுத்துறையாளர் சுதந்திரத்தின் ஆர்வமிக்க இந்த ஆதரவாளர் கூச்சலிடக்கூடும். என்ன, எழுத்து பணியை போன்ற மென்மையான தனிமனித தன்மையதான ஒரு செயலை கூட்டு கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்த விரும்புகிறீர்களே? விஞ்ஞானம், தத்துவ ஞானம் அல்லது அழகியல் பிரச்சனைகளை பெரும்பான்மை வாக்குகள் மூலம் தொழிலாளர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கிறீர்களே? முழுக்க தனிமனித தன்மையதான சித்தாந்த பணி முழுக்க சுதந்திரமானதாய் இருக்க வேண்டும் என்பதை மறுக்கிறீர்களே? கணவான்களே, பதறாதீர்கள். முதலாவதாக இங்கு நாம் விவாதிப்பது கட்சி இலக்கியம் குறித்தும் கட்சி கட்டுப்பாட்டுக்கு அது கீழ்ப்படிய வேண்டியது குறித்தும் நாம் விரும்புகிறபடி
தடை ஏதுமின்றி எழுதவும் பேசவும் ஒவ்வொருவருக்கும் உரிமையுண்டு. அதேபோதில் பலரது விருப்பபூர்வமான இணைவாகிய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் கட்சியும் அடங்கலாய் கட்சியின் பெயரை உபயோகித்து கொண்டு கட்சிக்கு எதிரான கருத்தோட்டங்களை ஆதரித்து நிற்கும் உறுப்பினர்களை வெளியே தள்ளுவதற்கும் உரிமையுண்டு. பேச்சு சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் முழு நிறைவாகவே இருக்க வேண்டும். அதேபோதில் நிறுவன சுதந்திரமும் முழு நிறைவாகவே இருக்க வேண்டும். ஆசை தீர நீங்கள் கூச்சல் போடுவதற்கும் பொய் கூறுவதற்கும் எழுதுவதற்கும் பேச்சு சுதந்திரத்தின்படி உங்களுக்கு முழு உரிமையை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இந்த அல்லது அந்த கருத்தோட்டத்தை ஆதரித்து நிற்போருடன் நிறுவன வழியில் இணைவதற்கோ விலகிக் கொள்வதற்கோ நிறுவன சுதந்திரத்தின்படி எனக்கு நீங்கள் முழு உரிமையை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கட்சி என்பது விருப்பபூர்வமான இணைவாகிய நிறுவனமாகும். கட்சிக்கு எதிரான கருத்தோட்டங்களை ஆதரித்து செயல்படுவோரை விலக்கி தன்னை சுத்தம் செய்து கொள்ளாவிடில் தவிர்க்க முடியாதபடி இந்த நிறுவனம் முதலில் சித்தாந்த வடிவிலும் பிறகு அமைப்பு வடிவிலும் சிதைவுறவே செய்யும். கட்சிக்கும் கட்சி எதிர்ப்புக்கும் இடையுள்ள எல்லைக்கோட்டை நிர்ணயம் செய்வதற்கு கட்சியின் வேலை திட்டமும் போர்த்தந்திரம் பற்றிய கட்சி தீர்மானங்களும் கட்சியின் விதிகளும் கடைசியாக பாட்டாளி வர்க்கத்தின் விருப்பபூர்வமான சர்வதேச கூட்டமைப்புகளின் வடிவிலான சர்வதேச சமூக ஜனநாயகத்தின் அனுபவம் அனைத்தும் உள்ளன. இந்த சர்வதேச சமூக ஜனநாயகமானது முழு அளவுக்கு முரணில்லாதவை அல்லாத, முற்றிலும் மார்க்சிய தன்மை உடைத்திராத, முழுமையாக சரியானவை என்று சொல்ல முடியாத தனிப்பட்ட கூறுகளையும் போக்குகளையும் தனது கட்சிக்குள் இடையேறாது கொண்டு வந்து சேர்த்து கொள்கிறது. அதேபோது இடையேறாது அவ்வப்போது தனது அணிகளை சுத்திகரிப்பு செய்து கொள்கிறது. முதலாளித்துவ விமர்சன சுதந்திரத்தின் ஆதரவாளர்களே, கட்சியின் உள்ளே நாங்களும் இப்படித்தான் செய்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் திடுதிப்பென திரளான மக்களின் கட்சியாகி வருகின்றோம். திருமண பகிரங்க நிறுவனமாய் மாறிச் செல்கின்றோம். முரண்நிலையான மார்க்சிய கண்ணோட்டத்திலிருந்து பலரும் எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வது தவிர்க்க முடியாததாகும். கிறித்தவர்கள் சிலரும் கூட, மாயாவாதிகள் சிலரும் கூட எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் வயிறுகள் ஆரோக்கியமானவை. நாங்கள் மலைகளை ஒத்த உறுதி வாய்ந்த மார்க்சியவாதிகள். முரண்பாடுடைய இக்கூறுகளை எங்கள் வயிறுகள் செறித்து கொள்ளக்கூடியவையே. கட்சியின் உள்ளேயான இந்த சிந்தனை சுதந்திரமும் விமர்சன சுதந்திரமும் கட்சிகள் எனப்படும் இந்த விருப்பபூர்வமான நிறுவனங்களில் மக்களை ஒழுங்கமைவு பெறச் செய்வதற்குரிய சுதந்திரம் குறித்து ஒருபோதும் எங்களை மறந்துவிடச் செய்ய மாட்டோம். இரண்டாவதாக, முதலாளித்துவ தனிநபர் மனப்பான்மையோராகிய உங்களுக்கு இதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். முழு முதலான சுதந்திரம் என்பதாய் நீங்கள் பேசுவது முழுக்க கபடமான புரட்டே ஆகும். பணத்தின் வல்லமையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தில் உழைக்கும் திரளான மக்கள் வறுமையில் வதைபட ஒரு சில செல்வந்தர்கள் புல்லுருவிகளாய் வாழும் ஒரு சமுதாயத்தில் மெய்யான பயனுள்ள சுதந்திரம் இருக்கவே முடியாது. திருவாளர் எழுத்தாளரே, உங்களுடைய முதலாளித்துவ பதிப்பகத்தார் சம்பந்தமாய் நீங்கள் சுதந்திரமானவராகவா இருக்கிறீர்கள்? உங்களுடைய முதலாளித்துவ ரசிகர் பெருமக்கள் சம்பந்தமாய் சட்டங்களிலும் ஓவியங்களிலும் ஆபாசத்தையும் புனித நாடக கலைக்கு அனுபந்தமாய் விபச்சாரத்தையும் அளிக்குமாறு உங்களை கோரும் இவர்கள் சம்பந்தமாய் சுதந்திரமானவராகவா இருக்கிறீர்கள்? முழு முதலான இந்த சுதந்திரம் முதலாளித்துவ அல்லது அராஜகவாத தொடராகும். உலக கண்ணோட்டம் என்ற முறையில் அராஜகவாதமானது உட்புறம் வெளிப்புறமாய் மாற்றப்பட்ட முதலாளித்துவ தத்துவ ஞானமே ஆகும். யாராலும் சமுதாயத்தில் இருந்து கொண்டு அதே போதில் சமுதாயத்திலிருந்து சுதந்திரமாயும் இருப்பது முடியாத காரியம். முதலாளித்துவ எழுத்தாளர் அல்லது கலைஞர் அல்லது நடிகையின் சுதந்திரம் எல்லாம் பணமூட்டைக்கு, லஞ்ச ஊழலுக்கு, விபச்சாரத்துக்கு கீழ்ப்பட்டியும் முகமூடி பூண்ட அல்லது கபடமாய் முகமூடி இடப்பட்ட சார்பு நிலையே அன்றி வேறல்ல. சோசியலிஸ்டுகளாகிய நாங்கள் இந்த கபடத்தை அம்பலம் செய்கிறோம். பொய்யான பெயர்ச்சீட்டை எரிகிறோம். நாங்கள் இதை செய்வது வர்க்கச்சார்பில்லாத கலை இலக்கியத்தை வந்தடைவதற்காக அல்ல. வர்க்கங்கள் இல்லாத சோசியலிச சமுதாயத்தில் மட்டுமே இது சாத்தியம். உண்மையில் முதலாளித்துவ வர்க்கத்துடன் பிணைப்பு கொண்டு சுதந்திரமானதாக கபட வேடம் போடும் இந்த இலக்கியத்தை பகிரங்கமாய் பாட்டாளி வர்க்கத்துடன் பிணைப்பு கொண்டு மெய்யாகவே சுதந்திரமானதாக இருக்கும் இலக்கியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே இதை செய்கிறோம். பின்னது சுதந்திரமான இலக்கியமாய் இருக்கும். ஏனெனில் சோசியலிசம் என்னும் கருத்தும் உழைப்பாளி மக்களுடனான ஒத்துணர்வும் பேராசையோ தன்னல முன்னேற்ற நாட்டமோ அல்ல. இதன் அணிவரிசைகளுடன் மேலும் மேலும் புதிய சக்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது சுதந்திரமான இலக்கியமாய் இருக்கும். ஏனெனில் இது நாட்டின்
அரும்பும் மலரும் நாட்டின் பலமும் எதிர்காலமும் ஆகிய லட்சோப லட்சமாகிய கோடானு கோடாகிய உழைப்பாளி மக்களுக்கு பணிபுரியும் சலிப்புற்றுவிட்ட நாயகிகளுக்கு அல்ல, ஊதி பருத்து சீரழிந்து வதையும் சோர்வுற்றுவிட்ட மேல்மட்டத்து 10,000க்கு அல்ல. இது சுதந்திரமான இலக்கியமாய் திகழ்ந்து சோசியலிச பாட்டாளி வர்க்கத்தின் அனுபவத்தையும் அதன் உயிராற்றல் வாய்ந்த பணியையும் கொண்டு மனிதகுலத்தின் புரட்சி சிந்தனையின் உச்சிமுடியாய் விளங்குவதை மேலும் செழுமைப்படுத்தும். கடந்த காலத்தின் அனுபவத்துக்கும் சோசியலிசத்தின் வளர்ச்சியை அதன் தொடக்க கால கற்பனாவாத வடிவங்களிலிருந்தான இந்த வளர்ச்சியை நிறைவு பெறச் செய்யும் விஞ்ஞான சோசியலிசத்துக்கும் நிகர்கால அனுபவத்திற்கும் தொழிலாளி தோழர்களது தற்போதைய போராட்டத்துக்கும் இடையில் நிரந்தரமான செயற்பாடு ஏற்பட செய்யும். ஆகவே தோழர்களே, வேலையை தொடங்குவோம். ஒரு புதிய கடினமான பணி நம்மை எதிர்நோக்குகிறது. ஆனால் இப்பணி மாண்புமிக்கது, நன்றிக்குரியது. சமூக ஜனநாயக தொழிலாளி வர்க்க இயக்கத்துடன் இரண்டர கலந்த விரிவான மிக பல வடிவங்களிலுமான விதவிதமான பல்வேறுபட்டதான எழுத்துத்துறையை ஒழுங்கமைத்திடும் பணி இது. சமூக ஜனநாயக இலக்கியம் அனைத்தும் கட்சி இலக்கியமாகிவிட வேண்டும். ஒவ்வொரு செய்தியேடும் சஞ்சிகையும் பதிப்பகமும் இன்ன பிறவும் உடனடியாக தனது பணியினை திருத்தி புத்தமைத்து கொள்ள முற்பட்டாக வேண்டும். ஏதேனும் ஒரு வடிவில் இந்த அல்லது அந்த கட்சி நிறுவனத்துடன் அது ஒரு சேர இணைந்திடும்படியான ஒரு நிலைக்கு இந்த புத்தமைப்பு இட்டுச் சென்றாக வேண்டும். அப்பொழுதுதான் சமூக ஜனநாயக இலக்கியம் மெய்யாகவே இப்பெயரை சூட்டிக் கொள்வதற்குரிய தகுதியை பெற முடியும். அப்பொழுதுதான் அது தனது கடமையை நிறைவேற்றக்கூடியதாகி முதலாளித்துவ சமுதாயத்தின் கட்டுக்கோப்பிற்குள் இருக்கும்போதும் கூட முதலாளித்துவ அடிமை நிலையிலிருந்து உடைத்து கொண்டு வெளியே வந்து மெய்யாகவே முன்னேறிய முழுக்க புரட்சிகரமான வர்க்கத்தோடு இரண்டர கலக்க முடியும்.